நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரோகெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம். இப்போ எலக்ட்ரோகெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம், தெர்மோடைனமிக் எக்ஸ்ட்ராக்ஷன் பார்த்துருக்கோம் ரைட்டா. அதில் சில இதில் இருக்குது. ஏன்னா ஹைலி ரியாக்டிவ் எலிமெண்ட்டெல்லாம் அதில் என்ன பண்ண முடியாது, நீயே எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண முடியாது. அது என்ன சோடியம் பொட்டாசியம் உப்புக்கள் இதெல்லாம் அயன் தான். ஒரு ஓரில் கலந்துருந்தால் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண முடியாது. இதனை வச்சு இப்படி தான் பண்ணணும், நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்லாம் பண்ண முடியும். அதனால் அலுமினியம் ஹைலி ரியாக்டிவ் மெட்டீரியல். ஏன் அலுமினியம் ஹைலி ரியாக்டிவ் மெட்டீரியல்னா அதனோட 13 அட்டாமிக் நம்பர் 13. ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2, செகண்ட் ஆர்பிட்டில் 8, 10 ஆகிப்போச்சு. மீதி லாஸ்ட் மூணாவது ஆர்பிட்டில் 3 எலக்ட்ரான் இருக்கிறது. ஹைலி ரியாக்டிவ் மெட்டீரியல் ரைட்டா. அதனால் திஸ் மெத்தட் இதில் இது எப்படி அலுமினியத்தை நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுகிறோம், பாக்சைட் என்ற ஓர்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுகிறோம். இதை உண்டாக்குனவர் யாருன்னா, அதாவது ஹரால்ட் அப்படின்றவர் ரைட்டா. அவர் பேரில் தான் இந்த ஹரால்ட் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. அவன் அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ஷன் சொன்னாலேமோ ஹரால்ட் ப்ராசஸ்ன்னு அர்த்தம் ரைட்டா. ஹரால்ட் ப்ராசஸ் இப்போ அப்படியும் கேட்கலாம், வாட் இஸ் ப்ராசஸ்ன்னு கேட்கலாம், இல்லை அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ஷன் கேட்கலாம், பார்த்துக்கோங்க ரைட்டா. அப்போது எதுலேருந்தே ஓர்லேருந்து அலுமினியத்தை எடுப்பது. அப்போ இன் திஸ் மெத்தட் எலக்ட்ரோலைசிஸ் அப்போ 3 இருக்குது. எலக்ட்ரோலைசிஸ், எலக்ட்ரோட் அண்டு எலக்ட்ரோலைட். நல்லா பார்த்து, எலக்ட்ரோலைசிஸ்னால் அதாவது எலக்ட்ரோலைசிஸ்ன்னு என்னது, அந்த செயல்முறை, அந்த ஒரு கண்டெய்னரில் உள்ள ஒரு செயல்முறையை குறிக்கும் ரைட்டா. அதை எலக்ட்ரோலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோனா மின்வேதி செயல்பாடுகள்னு அர்த்தம். எலக்ட்ரான்னா மின்சாரம், இல்லை எலக்ட்ரோலைசிஸ்னு கெமிக்கலை குறிக்கிறது. அப்போ மின் வேதியியல் செயல்பாடுகள்னு அர்த்தம். மின்சாரம் இருக்கும், வேதியியல் வினைபுரியக்கூட பொருளுக்கும் இருக்கும். அது ரெண்டும் இணைந்து ஒரு செயல்முறையை உண்டாக்கும். இது செயல்முறை தான், இது பொருளை குறிக்காது. எலக்ட்ரோலைசிஸ்னால் மின் வேதி செயல்பாடுகள்னு சொல்லுவாங்க ரைட்டா. அப்போ எலக்ட்ரோலைட் அப்படின்னா அதுதான் என்னது, அந்த பொருள். இப்போ நம்ம எதை வந்து தனியாக எடுக்க போகிறோமோ, இப்போ பாக்சைட் ஓர்லேருந்து அலுமினியத்தை எடுக்க போகிறோம். அப்போ இதை சாலிட் ஸ்டேட்டில் நம்ம வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாதுன்னா, சாலிட் ஸ்டேட்டில் இது ஒர்க் ஆகாது. ஒன்று லிக்விட் கரைசலாக இருக்கணும், இல்லை மோல்டன் ஸ்டேஜாக இருக்கணும், இல்லை மோல்டன் ஸ்டேஜ், மோல்டன் உருகிய நிலையில் இருக்கணும். அந்த உருகிய நிலையில் தான் நம்ம உள்ளே போட முடியும் ரைட்டா. உருகிய நிலையில் உள்ளே போட்டால் அது ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது ரைட்டா. சாலிட் ஸ்டேட்டில் ஒர்க் ஆகாது. இல்லை ஃபீஸ்டுன்னு சொல்லுவான், மோல்டனுக்கு பதில் ஃபீஸ்டு ஸ்டேஜ்னு சொல்லுவான், அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா. அப்போ இங்கே பாருங்கள், இன் திஸ் மெத்தட் எலக்ட்ரோலைசிஸ் இஸ் கேரிட் அவுட். எலக்ட்ரோலைசிஸ் இந்த வேதி வினைகள் கேரிட் அவுட் நிகழ்த்தப்படுகிறது, செய்யப்படுகிறது, உண்டாக்கப்படுகிறது அப்படின்னு பாருங்கள். செய்யப்படுகிறது இன் அன் அயன் டேங்க், ஒரு அயன் டேங்கில் செய்யப்படுகிறது. அந்த அயன் டேங்க் ஆனது எவ்வாறு உண்டாக்கப்பட்டதுன்னா பாருங்கள், லைன்டு வித் கார்பன் அப்படின்னா, லைண்டுன்னா சிதறாமல் அடுக்கி வைக்கப்பட்ட. இப்போ புக்குகள் எல்லாம் அங்கங்கே ரூமில் வச்சுருக்கீங்க, அம்மா என்ன சொல்கிற, என்னடி நீ இப்படி வச்சுருக்க புக்குகளை ஒரு இடத்துல அடுக்கி வைடின்றான். அப்போ நீ என்ன பண்ண, ஒவ்வொரு புக்கை அடுக்கி ஒரு டேபிள் மேலே வைக்கிறான். அது மாதிரி இந்த கார்பன் பிளேட்டுகளை சிதறாமல் ஒன்றுக்கு ஒன்று மேலாக கீழ்ப்புறமாக அடுக்கி வைப்பதற்கு பேர் தான் ஒழுங்கான முறையில் கீழே அடுக்கி வச்சுருக்கணும். அதுக்கு பேர் தான் லைன்னு சொல்லுவான், சீரான முறையில். அப்போ லைன்டு கார்பன் பிளாக்ஸ், கார்பன் பிளாக்குன்னு போடலை, அது பிளாக்னு அர்த்தம். ஒவ்வொரு கார்பன் பட்டைகளை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அடுக்கி வச்சுருக்காங்க கீழ்ப்புறமாக அந்த தொட்டியில். அதை நான் படத்தை காமிக்கிறேன். விச் ஆக்சஸ், அவை எவ்வாறாக, விச் ஆக்சஸ் கேத்தோடு, அவை கேத்தோடாக பயன்படுகிறது. கேத்தோடு என்னது, கேத்தோடு ஆனோடு ரைட்டா. கேத்தோடு என்ன செய்யும், நெகட்டிவ் அயனை இழுக்கும். ஆனோடு என்ன செய்யும், கேத்தோடு பாசிட்டிவ் அயனை இழுக்கும். ஆனோடு என்ன செய்யும், நெகட்டிவ் அயனை இழக்கும். இது மைனஸு, அது ப்ளஸ்ஸு. அப்படின்னா ஆப்போசிட் தானே இழுக்கும். நெகட்டிவ் அயனை ஆனோடு இழுக்கும், கேத்தோடு என்ன செய்யும், பாசிட்டிவ் அயனை இழுக்கும். நல்ல முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் புக்கில் சொல்லலை. மின்சாரமானது என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு பேட்ரி இருக்குது, பேட்டரியில் உங்கள் செல்ஃபோன் பேட்ரி, அதுக்குள்ளே எலக்ட்ரான் இருக்கிறது. எலக்ட்ரான் தான் மின்சாரம். எலக்ட்ரான் எவ்வளோ ஓடுதோ, எலக்ட்ரான் ஓட்டம் தான் மின்சாரம்னு சொல்லுவாங்க. இது புரிஞ்சிருக்கும். அப்போது எலக்ட்ரான் வோல்ட் அண்டு ஆம்பியர், இது ரெசிஸ்டன்ஸ் வயர் கொடுக்கக்கூடிய எதிர்ப்பு ரைட்டா அந்த மின்சார ஓட்டத்துக்கு. இப்போ இந்த எலக்ட்ரானை அதுவாக ஓடாது, அதுக்கு ஒரு சக்தி கொடுக்கணும், ஒரு சார்ஜ், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும்.
தள்ளி விடணும். அதை தள்ளி விடுறதுக்கு பயன்படுத்துறதுக்கு பேர் தான் வோல்ட். அதை தள்ளி விட்டால் தான் எலக்ட்ரான் ஓடும். அதை வோல்ட்டும்பாங்க. வோல்ட்டுன்னது சார்ஜ் இல்லை ஃபோர்ஸ், ஒரு அழுத்தம், ஒரு ஃபோர்ஸ், ஒரு விசையை கொடுக்கணும். கொடுத்தா தான் அது போகும். அப்போ தான் மின்சாரம் போகும். இப்போது 2 விதமான மின்சாரம் இருக்குது. எப்படின்னா, அயனுக்கு உள்ளே போகக்கூடிய மின்சாரம் இருக்கிறது, வயரில் போகக்கூடிய மின்சாரம் இருக்குது. அப்போ வயரில் போகிற மின்சாரத்துக்கு மின்சாரம் எதை பொறுத்து? எலக்ட்ரான் ஃப்ளோவை பொறுத்து இருக்குது. வயரில் எலக்ட்ரான் ஃப்ளோ எவ்வளோ ஆகுதோ அது எப்படி ஆகும்? எப்படி நீ எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறியோ, வோல்டேஜ் கொடுக்குறியோ, அதான் ஃபோர்ஸ். அது எவ்வளோ கொடுக்குறியோ அதுக்கு தக்கன அது வேகமாக ஓடிச்சுன்னா மின்சாரம் வரும். அப்போது இது அயனுக்குள்ளே இப்போ நம்ம ஒரு கெமிக்கல் எடுத்திருக்கோம், அதில் ஃபுல்லாக அயன் தான் இருக்குது. அதுக்குள்ளே மின்சாரம், எலக்ட்ரான் போகாது. எலக்ட்ரானுக்கு வேலையே கிடையாது. அதில் மின்சாரம் எப்படி போகும்னா அயன் மூமெண்ட்டால் தான் போகும். நெகட்டிவ் அயன், பாசிட்டிவ் அயன், இது 2 எப்படி நகருதோ அதுக்கு தக்கனதாக மின்சாரம் அந்த கரைசலில் போகும். இப்போ நம்ம அதைத்தான் எடுக்க போகிறோம். அயன் கரைசலை தான் எடுக்க போகிறோம். அதில் எலக்ட்ரானுக்கு வேலையே கிடையாது. ரைட்டா? எலக்ட்ரானை வச்சு தான் மின்சாரம் ஓடாது அதில். ரைட்டா? எலக்ட்ரான் வச்சு மின்சாரம் ஓடுறதுன்னா வயரில் தான் ஓடும். ஒரு அயனைஸ்னா அயன்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு கரைசலில் எலக்ட்ரான் ஃப்ளோவால் கரண்ட்டு உண்டாகாது. கரண்ட்டோட ஓட்டம் எதனை நம்பி இருக்கிறது? அயன்களின் மூமெண்ட்டை நம்பி இருக்கிறது. அயன் என்னது? ஒரு ஆட்டம், அதில் ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சுன்னா அப்போ என்னவா மாறிடும்? பாசிட்டிவ் அயனாக மாறிடும். ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டத்தில் உள்ள எலக்ட்ரானை ஈர்த்துருச்சுன்னு சொன்னால், வாங்கிக்கிடுச்சுன்னா அப்போ நெகட்டிவ் அயனாக மாறிடும். ஏன்னா ஒரு எலக்ட்ரான் கூட வந்துடுச்சு, அப்போ நெகட்டிவ் அயான். ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா பாசிட்டிவ் அயான், ஒரு எலக்ட்ரான் வந்துடுச்சுன்னா நெகட்டிவ் அயான். அது எத்தனை எலக்ட்ரான் வந்திருக்கோ அத்தனை நெகட்டிவ் போடணும். 3 எலக்ட்ரான் வந்துச்சா 3 மைனஸ்னு போடணும். எத்தனை எலக்ட்ரான் போச்சோ அத்தனை ப்ளஸ் போடணும். ஏன்னா அத்தனை புரோட்டான் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ உனக்கு மின்சாரம் ஓடுறதுக்கும் புரோட்டானுக்கும் சம்மந்தம் கிடையாது. புரோட்டான் வந்ததுன்னு சொன்னால் பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்லி இன் ஆட்டத்துக்குள்ளே தான். மின்சாரத்துக்கு புரோட்டான்லாம் வராது. ஒன்லி எலக்ட்ரான் அண்ட் வோல்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் வரும். இப்போது பார்த்துக்கோங்க. அதேமாதிரி த கார்பன் பிளாக்ஸ் இம்மர்ஸ்டு இன் த எலக்ட்ரோலைட். இந்த எலக்ட்ரோலைட்னு சொல்லிட்டோம். எலக்ட்ரான் கரைசல் ஒன்று அந்த ஓரை தண்ணியில் கலைச்சிருக்கும். இப்போ சோடியம் பொட்டாசியமில் தண்ணியில் கரையும். அப்போ அது ஒரு எலக்ட்ரோலைட். அதை நம்ம பிரிக்கலாம், சோடியத்தையும் பொட்டாசியம், இரும்பை. ஆனால் அப்படி கரையாத பொருளை என்ன பண்ணணும்? மோல்டன் ஸ்டேஜில் வைக்கணும். மோல்டன் ஸ்டேஜ் என்னது? அதை நீ என்ன சொல்கிறது, அதை தீயாக்கி கொண்டு வரணும். அதை மோல்டன் உருகிய நிலையில் அதை உருக்கிடணும். உருகிய நிலையில் தான் நீ அதை என்ன பண்ண முடியும்? எலக்ட்ரோலைட் ப்ராசஸ். உருகிய நிலையில் இருந்ததுன்னா, அந்த ஓரை உருகிய நிலையில் நீ கொண்டு வந்தேன்னா, அதாவது சூடு பண்ணி உருகிய நிலையில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் எலக்ட்ரோலைட், மோல்டன் எலக்ட்ரோலைட்னு சொல்லுவாங்க. உருகிய நிலையில் தான் இங்கே பிரிக்க முடியும் அயனை. ரைட்டா? அயனை இல்லை, இது மெட்டலை. அப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள், த கார்பன் பிளாக் இம்மர்ஸ்டு. கார்பன் பிளாக் ஒன்று மூழ்கடிக்கப்பட்டுள்ளது, ஒன்று அந்த கேத்தோடு கீழே இருக்குது, இது மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. இம்மர்ஸ்ட் இந்த எலக்ட்ரோலைட், எலக்ட்ரோலைட்டில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது அப்படின்றான். ஆக்சஸ் ஆனோட். அது எப்படி செயல்படுகிறது? இந்த கார்பன் பிளாக் ஆக்சஸ் ஆனோடாக செயல்படுகிறது. ஆனோட் என்னது? இது என்ன செய்யும்? நெகட்டிவ் அயனை இழுக்கும். ரைட்டா? செகண்டு, ஏன் இது கார்பனை வச்சு உண்டாக்கியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, கார்பனோட மெல்ட்டிங் பாயிண்ட் ஜாஸ்தி. கார்பனோட உருகுநிலை அதிகம், அதனால தான் உண்டாக்கியிருக்கான். உருகுநிலை கம்மியானதை வச்சு நீ உண்டாக்கியிருந்தேன்னு சொன்னால், நீ உருகுன ஒரு ஓரை போடும்போது அது உருகி போயிடும். அதை உருகுன ஓர் ஹீட் அதிகமாக இருந்ததுன்னா நீ போட்டு அந்த கண்டெய்னரும் உருகிடும். அதோட கம்மியாக அந்த உருகிடும் இல்லையா? அதனால் உருகாமல் இருக்கிறதுக்கு தான் கார்பன் பிளாக்காக போட்டிருக்காங்க. சரி, இது இப்படியே இருக்கட்டும். நான் இது வரைக்கும் உங்களுக்கு புரிய சொல்லி கொடுத்தது. படத்துக்கு வரேன். இங்கே வாங்க. ஆனோடு கேத்தோன்னு சொல்லிட்டேன். ஆனோடு என்ன சொன்னேன்? கேத்தோட என்ன சொன்னேன்? லைன்டு அப்படின்னு சொன்னேன். லைன்டுன்னு என்னது? ஒழுங்காக அமைக்கப்பட்ட பட்டைகள் அப்படின்னு. இது கார்பன், கேத்தோட் கார்பன் சொன்னேன். ரைட்டா? கேத்தோடு கார்பன் தானே? அது கார்பன் கேத்தோடு ரெண்டு ஒன்று தான். இங்கே பாருங்கள், ரைட் சைடில் பாருங்கள், இந்த படத்துக்கு ரைட் சைடு நெகட்டிவ் கார்பன் கேத்தோடுன்னு போட்டிருக்கான். ஏன் நெகட்டிவ்னு போட்டிருக்கான் அப்படின்ட்டு சொல்கிறேன். பிறகு மேலே பாருங்கள், பாசிட்டிவ் கார்பன் ஆனோடுன்னு போட்டிருக்கான். அவன் என்ன சொன்னான்? ஆனோடு இம்மர்ஸ்டு இன் எலக்ட்ரோலைட்னு சொன்னான், மூழ்கடிக்கப்பட்டுள்ளதுன்றான். இந்த கார்பன் பிளாக்ஸ், இதுக்கு பிளாக்குன்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ்க்கு கார்பன் பிளாக்கும்பாங்க. இது ஒவ்வொரு திட்டு தான், ஒவ்வொரு திட்டாக தான் இருக்குது. 4 திட்டுகள் இருக்குது. ஆனால்
கேத்தோடில் இதை மாதிரி திட்டுக்கள் ஒன்று ஒன்றா மேக்கி வச்சு ஒன்று கீழே கீழே வச்சு மேலே அப்படி ஒரு பெரிய தடிமனாக உண்டாக்கியிருப்பாங்க. ஒவ்வொரு திட்டையும் வச்சு ஒரு திட்டு அதுக்கு மேலே இன்னொரு திட்டு வச்சு கீழே என்ன வச்சுருக்கா உண்டாக்கியிருப்பாங்க இந்த கண்டெய்னரில். அப்போது லெஃப்ட் சைடில் பாருங்கள் இந்த ப்ளஸ் மைனஸ் போட்டிருக்கானா இதுதான் பேட்ரி கரண்ட் சப்ளை கொடுக்குறது. அப்போ மேலே பாசிட்டிவ் எங்கே போகுது ஆனோடுக்கு போகுது. பாசிட்டிவ் சப்ளை எங்கே போகுது ஆனோடுக்கு போகுது. அது எல்லா கார்பன் பிளாக் ஆனோடுக்கும் கொடுக்குது பாசிட்டிவை. கீழே நெகட்டிவ் இருக்குது இல்லையா அந்த வயர் எங்கே போகுது இந்த இதுக்கு வருது. அதனால தான் நெகட்டிவ் கார்பன் கேத்தோடு நெகட்டிவ் சப்ளை போகுது. எதுக்கு கார்பன் கேத்தோடுக்கு நெகட்டிவ் சப்ளை போகுது. அந்த கார்பன் கேத்தோடு எதில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வாங்க ஸ்டீல் கண்டெய்னர்னு போட்டிருக்காங்கல்ல ஒரு பெரிய ஸ்டீல் கண்டெய்னரில் அதுக்கு உள்ள அடிப்பாகத்தில் என்ன வச்சுருக்காங்க கார்பன் கேத்தோட வச்சுருக்காங்க. அதாவது கார்பனால் உண்டாக்கப்பட்ட திட்டுக்களின் அடுக்குகளை வச்சு உண்டாக்கியிருக்காங்க. அப்போ நீ போடுற சொல்யூஷன் எதில் விழுகும் இந்த கார்பன் திட்டில் தான் கேத்தோட தான் விழுகும். அந்த கரைசல் இந்த ஆனோடுக்கு நடுவில் பாருங்கள் அந்த போட்டிருக்கான் பாரு இதெல்லாம் கரைசலால் மூழ்கப்பட்டுள்ளது. கீழே மட்டும் அலுமினியம் போட்டிருக்கான். அலுமினியம் ஏன்னா அலுமினியம் பாசிட்டிவ். அது என்ன செய்யும் இந்த நெகட்டிவ் தானே கீழே என்னது கீழே கேத்தோடு என்னது நெகட்டிவ் ரைட்டா அதில் வந்து தங்கிடுது. கேத்தோடு என்ன செய்யும் பாசிட்டிவ் அயனை இழுக்கும். அப்போ அலுமினியம் பாசிட்டிவ் அயன் அப்போ கீழே கேத்தோடுகிட்ட வந்து ஒட்டிக்கிடுச்சு. அப்போது நெகட்டிவ் அயனில் எங்கே போயிடுச்சு அங்கே போயிடுச்சு பாரு எங்கே போயிடுச்சு பாசிட்டிவ் ஆனோடுக்கு போயிடுச்சு ரைட்டா. அதாவது கார்பன் ஆனோடுக்கு போய் ஒட்டிக்கிடுச்சு பார்த்துக்கோங்க. அந்த கரைசலில் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்ச உடனே இந்த சைடில் ஒரு ஓட்ட மாதிரி போட்டிருக்கான் பாரு அம்புக்குறி போட்டு அது எப்பயுமே மூடி தான் இருக்கும் ப்ராசஸிங் நடக்கும்போது. இப்படி வந்து ப்ராசஸிங் நடந்து முடிஞ்ச உடனே கீழே எல்லாம் தங்கிடுச்சுன்னா அது திறந்து விட்டால் கரெக்டாக அலுமினியம் மட்டும் வெளியில் வந்துடும். அந்த மேலே உள்ளது என்ன செய்யும் கார்பன் டை ஆக்சைடாக மாறி எவாபரேட் ஆகிடும். கார்பன் டை ஆக்சைடாக மாதிரி எவாபரேட் ஆகுது. இதுதான் ஆனோடில் உள்ளது. அது எப்படி மாறுதுன்றது நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது கார்பன் கேத்தோடு அந்த கேத்தோடு பெரிய ஸ்டீல் கண்டெய்னர் இந்த பாருங்கள் கீழே உள்ள ஸ்டீல் கண்டெய்னர் அதுக்கு உட்பாகமாக அடிப்பக்கத்தில் சைட்லேயும் எதை வச்சு உண்டாக்கியிருக்காங்க கார்பனால் ஆன திட்டுக்களை அடுக்கி வச்சுருக்காங்க. நல்லா ஒட்டி வச்சுருக்காங்க ரைட்டா. அப்போது மேலே தொங்க விட்டுருக்காங்க 4 கார்பன் பிளாக்குகளை. அப்போ அந்த கார்பன் பிளாக்குகள் ஆனோடாகவும் மேலே தொங்க விட்டுருக்குறது உள்ள அடுக்கி வச்சுருக்கிறது கேத்தோடாகவும் செயல்படுகிறது. இந்த கேத்தோட என்ன செய்கிறது நெகட்டிவ் பாசிட்டிவ் அயனை இழுக்கிறது ஆனோட் நெகட்டிவ் அயனை இழுக்கிறது. அப்போ மொத்த கண்டெய்னர் என்ன செய்கிறது ஸ்டீலால் பேஸில் அடிப்பாகத்தில் ஸ்டீலால் உண்டாக்கப்பட்டது. பேட்டரி சப்ளை கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் கேத்தோடுக்கும் பாசிட்டிவ் யாருக்கு ஆனோடுக்கும் கொடுத்துருக்காங்க. இதுதான் படத்தை வேணால் வரைஞ்சி வச்சுக்கோங்க. சரி நான் நெக்ஸ்ட் இப்போ படிக்கிறேன் புரியும். இங்கே வாங்க இப்போ திரும்பி படிக்கிறேன். இன் திஸ் மெத்தட் இந்த செயல்முறையில் எலக்ட்ரோலைசிஸ் என்ன சொன்னால் செயல்முறை ரைட்டா. செயல்முறையில் எலக்ட்ரோலைசிஸ்னால் மின்வேதி செயல்முறைன்னு அர்த்தம். அப்போ எலக்ட்ரோலைட்னா உள்ளே இருக்க நம்ம கரைச்சி ஊற்றின பொருள் மோல்ட் பண்ணி ஊற்றின பொருள் அதாவது உருகிய நிலையில் உள்ள பொருள் ரைட்டா. அப்போ எலக்ட்ரோலைட்னு என்னது எலக்ட்ரோலைட்னா அந்த உள்ள உருகிய ஊற்றின பொருள். அப்போ எலக்ட்ரோடு அப்படின்னா எலக்ட்ரோடு TRODE எலக்ட்ரோடு என்னது இந்த கேத்தோடு ஆனோடு தான் எலக்ட்ரோடுன்னா என்னது கேத்தோடு ஆனோடு அந்த கார்பனால் செய்யப்பட்டது இருக்குல்ல கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் பேர் என்னது எலக்ட்ரோடு ELCTRODE எலக்ட்ரோடு. அதே மாதிரி அந்த உள்ள உருக்கி போட்டதுக்கு பேர் என்னது எலக்ட்ரோலைட். அதேமாரி இது 2 வினை புரியுறதுக்கு நம்ம மின்சாரத்தை கொடுக்குறோம் அந்த வேலையை செய்கிறோம் ஊற்றுறோம் இதெல்லாம் இதுக்கு பேர் என்னது எலக்ட்ரோலைசிஸ் ரைட்டா. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இது என்னது இந்த எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட் வந்து இஸ் கேரிட் அவுட் இன் அயன் டேங்கில் நம்ம செய்கிறோம். அது எப்படி உண்டாக்கு லைன் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது எப்படி பேஸில் தானே லைன்டு வித்து கார்பன் பிளாக்ஸ்ன்னு போடணும். ஆமாம் கார்பன் போட்டிருக்கான் கார்பனால் அடுக்கி வைக்கப்பட்டுன்னு சொல்கிறான். விச் ஆக்ட்ஸ் எஸ் எ கேத்தோட். அப்போ கீழே அடுக்கி வச்சதுன்னா கேத்தோடாக பயன்படுகிறது. அண்ட் நெக்ஸ்ட் த கார்பன் பிளாக்ஸ்னால் ஒவ்வொரு கட்டையும். அப்போ அந்த கார்பன் பிளாக்ஸ் இம்மர்ஸ்னு மூழ்கி அடிக்கிறதுல அந்த ஆனோடு தான் கூடிய அது உள்ள மூழ்கி இருக்கு இல்லையா அதான் சொல்கிறான் இம்மர்ஸ் இந்த எலக்ட்ரோலைட்டில் மூழ்கி இருக்கக்கூடிய கார்பன் பிளாக் வந்து அது எப்படி செயல்படுகிறது ஆக்டஸே ஆனோடாக செயல்படுகிறது. 20% சொல்யூஷன் 20% சொல்யூஷன் என்னது கரைசல் ஆஃப் அலுமினியம்னு அர்த்தம். 20% கரைசல் மட்டும் அலுமினியத்தை சார்ந்த 20% கரைசல் மட்டும்
அப்டைன்டு ஃப்ரம் பாக்சைட் ஓர். பாக்சைட் தாதுவிலிருந்து எடுக்கப்படுகிறது. அப்டைன் எடுக்கப்படுகிறது. எது 20% தான் பாக்சைட் ஓரில் அலுமினியா கிடைக்குது, சொல்யூஷனாக கிடைக்குது. நம்ம சொல்யூஷன் ஏன் போட்டால் சொல்யூஷனாகவே ஓர்லேருந்து கிடைக்குமா? ஓருன்றது ஒரு கலவை, மண் கலந்த கலவை, அதில் அலுமினியம் இருக்கும். அது வந்து திடப்பொருளாக கிடைக்கும். அதை நம்ம உருக்கியாச்சுன்னா சொல்யூஷன் ஆகிடும். அப்படி சொல்யூஷன் ஆனதுக்கப்புறம் அதில் நம்மளுக்கு 20% தான் அலுமினியம், மீதெல்லாம் வேறு இருக்கிறது. அதான் சொல்கிறோம், 20% ஆஃப் அலுமினியம் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் த பாக்சைட் ஓர். அந்த அப்படி நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா, பாக்சைட் ஓர்ந்து நம்மளுக்கு கிடைச்ச 20% அலுமினியம் ஓரை நம்ம என்ன பண்ணுறோம், இஸ் மிக்ஸ்டு வித் அந்த அலுமினியம் ஓர்லேருந்து நம்மளுக்கு பாக்சைட் ஓர்லேருந்து கிடைச்ச 20% அலுமினியாவை நம்ம என்ன பண்ணுறோம், இஸ் மிக்ஸ்டு வித் மோல்டன் கிரியோலைட். மோல்டன்னா உருகிய நிலையில் உள்ள கிரியோலைட்டு கூட நம்ம அந்த ஓரை மிக்ஸ் பண்ணும்போது என்ன செய்கிறது, கிரியோலைட்டோட வேலை என்னது அப்படின்னா, ஆக்சுவலி அலுமினியம் தான் நம்ம எடுக்கணும். அலுமினியத்தோட மெல்ட்டிங் பாயிண்ட்னு 2172 வருது கெல்வின். அவ்வளோ வெப்பநிலை நம்மளால் கொடுக்க முடியாது, சரியா? அவ்வளோ வெப்பநிலை நம்மளால் கொடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அது உருக வைக்கிறதுக்கு அதை விட கம்மியான வெப்பநிலையில் அதை உருகுற மாதிரி நம்ம பண்ணணும். பாருங்கள், ஆக்சுவலி நீ வெறும் அலுமினியத்தை ஹீட் பண்ணிட்டேன்னு சொன்னால் அது 2172 டிகிரி கெல்வினில் தான் அது உருகும். ஆனால் இப்போ அது உருகும் தன்மையை குறைக்கணும். அப்போ நம்ம சில பொருட்களை மிக்ஸ் பண்ணாலே அது அந்த கம்மியான டெம்பரேச்சரில் உருகிடும், ரைட்டா? அதுக்கு தான் நம்ம இந்த கிரியோலைட்டை மிக்ஸ் பண்ணுறோம். அது கூட எதை, இந்த அலுமினியா 20% அலுமினியா ஓர் அப்டைன் ஃப்ரம் பாக்சைட் ஓர்லேருந்து கிடைக்கக்கூடிய 20% அலுமினியா கூட நம்ம என்ன பண்ணுறோம், மோல்டன் கிரியோலைட்னா உருகிய நிலை, அதாவது உருகிய நிலையில் அது உருக்கியிருக்கும் நிலையில் உள்ள மோல்டன் கிரியோலைட்டை மிக்ஸ் பண்ணுறோம். அது எதுக்கு பயன்படுகிறது, டெம்பரேச்சரை குறைப்பதற்கும். ரெண்டாவது ஒரு வேலை செய்கிறது, என்ன வேலை, மூமெண்ட் ஆஃப் அயனை அதிகமாக்குவது. அந்த கரைசலில் உள்ள அயன் மூமெண்ட்டை அதிகமாக்கும், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு பொருளையும் நம்ம கரைப்போம். எப்போ, இதை உள்ளே ஊற்றுனதுக்கப்புறம் அண்ட் ஸ்டேக்கன், இதை என்ன பண்ணுறோம், ஸ்டேக்கன் இன்ட்டு தான் இதை எடுத்துக்கொள்கிறோம். இதில் இந்த எலக்ட்ரோலைசிஸ் சேம்பர், இந்த கொதிகலன், இந்த கலன் இருக்கு இல்லையா, அதான் எலக்ட்ரோலைசிஸ் சேம்பர். இந்த செயல்படும் சேம்பரில் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அடுத்து எபோட் 10% ஆஃப் கால்சியம் குளோரைடு, 10% கால்சியம் குளோரைடையும் சேர்க்கிறோம். இதுவும் என்ன செய்யும்னா டெம்பரேச்சரை குறைக்கும், அலுமினியத்தை டெம்பரேச்சரை குறைப்பதுக்கு தான். எபோட் 10% ஆஃப் கால்சியம் குளோரைடு இஸ் ஆல்சோ ஆடட், இதுவும் சேர்க்கப்படுகிறது. இஸ் ஆல்சோ ஆடட், அது சேர்த்துருக்கோம், இதுவும் கூட சேர்க்கப்படுகிறது டு த சொல்யூஷன். முதல்ல அதை எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டோம், இப்போ இதையும் அதில் உள்ளே போடுறோம், டு சொல்யூஷனும் சேர்த்துறோம். அப்போ ஹியர் இங்கே கார்பன் குளோரைடு, இந்த கார்பன் குளோரைடு என்ன வேலை செய்கிறது அப்படின்னா, ஹெல்ப்ஸ் உதவி செய்கிறது டு லோவர் த மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் த மிக்சர். லோவர்னா குறைப்பதற்கு, ரெடியூஸ்னால குறைப்பதற்கு தான். எதை, மெல்ட்டிங் பாயிண்ட் உருகு நிலையை குறைப்பதற்கு. எதனோட உருகு நிலை, இந்த மிக்சர், இந்த கலவை, என்ன கலவை, கால்சியம் குளோரைடு நம்ம எதுக்கு சேர்த்துருக்கோம்னா பாக்சைட் ஓர் எது கூட சேர்ந்துருக்கு, ஒரு மோல்டன் கிறிஸ்டல், அதாவது உருகிய நிலையில் உள்ள ஒரு கிறிஸ்டல் கூட பாக்சைட் ஓர் சேர்த்துட்டோம். இந்த ரெண்டு மிக்சர் தானே ரெண்டு சேர்ந்தா, இதை உருகு நிலையை குறைப்பதற்கு நாம் கால்சியம் குளோரைடை இணைக்கிறோம். அப்போ அது மீனிங் என்ன, அலுமினியத்தோட உருகு நிலை ஜாஸ்தி, அதனால தான் சேர்க்குறாங்க, ரைட்டா? அப்போ த ஃபியூஸ்டு மிக்சர் இஸ் மெயின்டைன். ஃபியூஸ்டு மிக்சர்னா இந்த உருகிய நிலையில் உள்ள ஒரு மிக்சர் இந்த கலவையானது இஸ் மெயின்டைன்னா நிர்வகிக்கப்படுகிறது, வைக்கப்படுகிறது. எப்படி வைக்கப்படுகிறது அப்படின்னா, அட்டிய டெம்பரேச்சர் ஆஃப் 1270 கெல்வின், 1270 கெல்வின் வெப்பநிலையில் இந்த கொதிகலன் வைக்கப்படுகிறது. மெயின்டைன் அதே வெப்பநிலையில் சுடுவின்ட்டே இருக்காங்க. அதாவது எபோவ் 1270 கெல்வினுக்கு கொஞ்சம் மேலே, அதுக்கு கீழே கிடையாது, அதிகமாகவும் கிடையாது, அது கொஞ்சம் மேலே இது சூடு பண்ணி வைக்கப்படுகிறது, ரைட்டா? த கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் இன் த ப்ராசஸ் ஆர் அஸ் ஃபாலோஸ். கெமிக்கல் ரியாக்ஷன் வேதி வினைகள், செயல்பாடுகள், செயல்பாடுகள் அது எப்படி கீழ்கண்ட முறையில் நடக்கிறது அப்படின்றான். கீழ்கண்ட முறையில் என்னென்னு பார்ப்போமா? இப்போது அயனைசேஷன் ஆஃப் அலுமினியம் இப்போ உள்ளே போட்டோம். இப்போ நம்ம பேட்டரியிலேருந்து கரண்ட்டை கொடுத்துட்டோம், கேத்தாடுக்கு நெகட்டிவை, பாசிட்டிவை ஆனோடு கொடுத்துட்டோம். ஆனோடு என்னது, கார்பனால் செய்யப்பட்டது, கேத்தோடு கார்பனால் செய்யப்பட்டது. கேத்தோடு கீழே பேஸில் இருக்குது. இது என்ன செய்யும்,
நெகட்டிவ் பாசிட்டிவ் அயனை கேத்தோடு இழுக்கும், நெகட்டிவ் அயனை ஆனோடு இழுக்கும். அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ அயனைசேஷன் ஆஃப் அலுமினியம், அலுமினியத்தை இப்போ நம்ம அலுமினியம் ஆக்சைடு இருக்குது ரைட்டா, அதுதானே உள்ளே போட்டிருக்கோம், ஓரில் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதோட கிரியாலைட் அண்டு கால்சியம் கால்சியம் இதை கூட மிக்ஸ் பண்ணியிருக்கோம், கால்சியத்து கூட மிக்ஸ் பண்ணி கால்சியம் குளோரைடு கூட மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ரைட்டா. அப்போது இது அலுமினியம் ஆக்சைடு Al2O3 அலுமினியம் ஆக்சைடு எவ்வாறாக அயனாக பிரிகிறது அப்படின்னா, அலுமினியத்துக்கு அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர் என்னது 13, ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது 8. அப்போ இந்த 13ன்றது ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2, செகண்ட் ஆர்பிட்டில் ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2, செகண்ட் ஆர்பிட்டில் 8, 10 போச்சு, மீதி 3 இருக்கு இல்லையா எம் ஆர்பிட்டில், அது வெளியில் போயிடும். எலக்ட்ரான் 3 வெளியில் போயிடுச்சுன்னு சொன்னால் அது என்னது, இது Al 3- ஆயிரும், 3+ ஆயிருமா, வெளியில் போச்சு 3+ ஆயிரும் ரைட்டா, வெளியில் போச்சு 3+ அப்படின்னா அதான் போட்டிருக்கோம். அந்த வேறு ஐயோ மொத்தம் எத்தனை அலுமினியம் இருக்குது, 2 அலுமினியம் இருக்குது. Al2 என்னது 2 அலுமினியம் இருக்குது. அப்போ O3ன்னு சொன்னது அதாவது ஓ ஆட்டம், அதாவது ஆக்சிஜன் ஆட்டம். O3ன்னது ஆக்சிஜன் ஆட்டம் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அலுமினியம் ஆட்டம் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. அது இந்த 2 அலுமினியம் ஆட்டம் போட்டு என்ன போட்டிருக்கான், 3 எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சு ஒரு அலுமினியத்துக்கு ரைட்டா. அந்த Al3+ன்னு போட்டால் என்னது, ஒரு அலுமினியத்துக்கு தான் 3 எலக்ட்ரான் வெளியில் போயிருக்கு. 2 அலுமினியம் போட்டிருக்கான், இன்னும் மொத்தம் எவ்வளோ எலக்ட்ரான் சொல்லலாங்க. அப்போ ஒரு அலுமினியத்துக்கு அந்த Al3+ என்னது, ஒரு அலுமினியத்துக்கு 3 எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சு, ஏன்னா 3 எக்ஸஸாக இருக்குது, 2 8 3, அப்போ 3 லாஸ் ஆர்பிட் அது வெளியில் போயிடுச்சு. அப்போ 3+ போட்டான். சரி இங்கே வாங்க, ஆக்சிஜனுக்கு எத்தனை 2 6 8 தானே மொத்தம், 2 6, ஆனால் இது 6 வெளியே போகாது. அப்போ 2 எலக்ட்ரானை வெளியிலேருந்து எடுத்துக்கிறோம். அப்போ 2 எலக்ட்ரானை இதுக்கு, ஏன்னா 6 அதிகமாக இருக்குது, 6 இருக்குது, இன்னும் 2 தான் வேணும் இருக்குது, 2க்காண்டி 6 வெளியே ஏற்றுமா ஏற்றாது. அப்போ 2 எலக்ட்ரான் வெளியிலேருந்து எடுத்துரும். அப்போ என்னது, 2 எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது, 2- வரும் ரைட்டா. ஒரு ஆக்சிஜனுக்கு ஒரு ஓக்கு என்ன வரும், 2 எலக்ட்ரான் எக்ஸஸாக வரும். அப்போ இது எத்தனை ஓ இருக்குது, 3 இருக்குது, அதான் 3 போட்டுக்கிட்டான். எத்தனை எடுத்திருக்கான், ஒரு ஓக்கு எத்தனை, ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் ரைட்டா. ஆக்சிஜன் கேஸ் வேறு, ஆக்சிஜன் ஆட்டம் வேறு. இது ஒரு வெறும் ஓன் போட்டால் ஆக்சிஜன் ஆட்டம். ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்தில் எவ்வளோ இருக்கும், 2 எலக்ட்ரான் எடுத்துக்கிறது. அப்போது மொத்தம் 3 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது O3னா. அப்போ 3 ஓ போட்டான். அப்போ ஒன்று என்ன பண்ணும், இது என்ன செய்யும், எடுக்கும், அயனாக மாற்றணும்ல, அலுமினியம் ஆக்சைடு அயனாக மாற்றணும். அப்போ 2 எலக்ட்ரானை எடுத்துக்கொள்கிறது, அதாவது 2- மாற்றியாச்சா. இப்போ இந்த அலுமினியம் ஆக்சைடு நம்ம எப்படி மாற்றிட்டோம், அலுமினியம் அயனாகவும் ஆக்சைடு அயனாகவும் நம்ம மாற்றிட்டோம் ரைட்டா. அதுக்கு பேர் என்னது, ஆக்சைடு அயன் மாற்றிட்டோம். இப்போ 2 மாற்றிட்டோம். அப்போ ஒன்று நெகட்டிவ் சார்ஜ், ஒன்று பாசிட்டிவ் சார்ஜில் இருக்குது ரைட்டா. பாசிட்டிவ் அயனாக இருக்குது, ஒன்று நெகட்டிவ் அயன். இதுக்கு அடுத்து பார்ப்போம். இப்போ இந்த இவ்வளோ தான் இருக்குது, 2ஆக மாற்றியாச்சு. இதில் எது எங்கே போகுதுன்னு பார்ப்போம். இப்போது கேத்தோடுக்கு எது வருதுன்னு பார்ப்போம். ரியாக்ஷன் ஆஃப் கேத்தோடு. ஆக்சுவலாக கேத்தோடுக்கு எது வரும், பாசிட்டிவில் உள்ளது அலுமினியம் தான் வரும். அப்போ இந்த 2 Al3+ போட்டானா அது இதில் வந்துருச்சு ரைட்டா. ப்ளஸ் Re-ன்றான். Re- = 2 அலுமினியம் லிக்விடு கொடுக்குதுன்றான். இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த ப்ராசஸில் 2மே நடக்கும், ஒரே இடத்துல ஆக்சிடேஷன் நடக்கும், ரிடக்ஷனும் நடக்கும். அதனால தான் இதை ரிடாக்ஷன் சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் பேர் ரிடாக்ஷன் என்னது, RED நிப்பாட்டிக்கணும், REDOX அப்படின்னா RED என்ன சொல்லணும், ரிடக்ஷன். அடுத்தது OX ஆக்சிடைசேஷன். அப்போ ஆக்சிடைசேஷன் இதில் நடக்கும், ரிடக்ஷன் நடக்கும். சேம் டயத்தில் ஒரு இடத்துல இருந்து எலக்ட்ரான் வெளியில் போகும், அதே எலக்ட்ரான் இன்னொரு இடத்துக்கு வந்துடும். அதான் இப்போ என்ன பண்ணுறான், இவனுக்கு எனது இப்போ அலுமினியம் 3+ இருக்கிறது ரைட்டா. எத்தனை, 2 அலுமினியம் இருக்குது, ஒரு அலுமினியத்துக்கு 3 எலக்ட்ரான் போயிடுச்சு. ஆனால் இது அலுமினியம் இங்கே முதல்ல அலுமினியம் அயனாக மாற்றியாச்சு, ஆக்சிஜன் அயனாக மாற்றியாச்சு. இப்போ இந்த அலுமினியத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அலுமினியம் எங்கே வந்து ஒட்டிக்கிடுச்சு, கேத்தாடில் வந்து ஒட்டிக்கிடுச்சு. அலுமினியம் அயன், நல்லா பார்க்கணும், அலுமினியம் அயன் ஒட்டிக்கிடுச்சு. இப்போது இது அலுமினியமாக மாறணும்னா என்ன பண்ணணும், நம்மளுக்கு எலக்ட்ரான் வேணும். ஏன்னா இந்த 3+, ஒரு அலுமினியத்துக்கு 3 எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது, அதனால தான் அயனாக இருக்குது. அப்போ 2 அலுமினியம் இருக்குது, 2 Al இருக்குது. அப்போ 2 Alக்கு நம்மளுக்கு 6 எலக்ட்ரான் வேணும். அப்போ அந்த 6 எலக்ட்ரான் எங்கேருந்து வரும் அப்படின்னா, உனக்கு நான் முதலே சொல்லிட்டேன், ஒயர் மூலிமா தான் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும்.
உனக்கு இந்த அயனைசேஷனில் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகாது, ரைட்டா? இதுக்குள்ளே என்ன இருக்குது? வெறும் அயன் தான் இருக்குது. அப்போ எலக்ட்ரான் இதுக்குள்ளே இல்லை. அப்போ இதுக்கு எலக்ட்ரான் இதில் ஒட்டிடுச்சு, கார்பன் கேத்தோடில் ஒட்டி இருக்குது. ஆனால் சரி, நான் இந்த சொல்கிறேன் பாருங்கள், படத்தையே காமிக்கிறேன். அங்கே பாருங்கள், இதில் என்னாச்சு? இது இந்த கரைசலில் கீழே ஒட்டி இருக்குது, இந்த அலுமினியம் போட்டுக்கா ஒட்டி இருக்குது. இதுக்கு 6 எலக்ட்ரான் வேணும். ஏன்னா ஒரு இதில் 3, ஒரு அலுமினியத்து 3 வெளியில் போயிருக்கு அந்த கரைசலில் 3A+. அப்போ அந்த 6 எலக்ட்ரான் எதுலேருந்து வரும்னா, இந்த பேட்ரி இருக்கு இல்லையா, பேட்டரியிலேருந்து நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கு இல்லையா வயர், அந்த வயரில் என்ன போகுது? எலக்ட்ரான்மா போகுதா? என்ன போகுது? இந்த வயரில் எலக்ட்ரான் வருது. எல்லா இடத்துலையும் எலக்ட்ரான் இருக்குது. பாசிட்டிவ்லேயும் எலக்ட்ரான் இருக்குது. அங்கே கம்மியாக இருக்குது, இங்கே கூட இருக்கும், அவ்வளோதான். பாசிட்டிவ் வயர்லேயும் எலக்ட்ரான் இருக்குது, நெகட்டிவ் வயர்லேயும் எலக்ட்ரான் இருக்குது. அது வருதா? எதுக்கு வருதா? கேத்தோடுக்கு வருதா? அதுலேருந்து இது 6 எலக்ட்ரானை எடுத்துக்கொள்கிறது. அது சும்மா எடுக்காது 6 எலக்ட்ரான்ட்டு. அது பார்த்துக்கோங்க. நான் திரும்பி அந்த உங்கள் இதுக்கு வர்றேன். இப்போது 2Ai3+, இது வந்து ஏஐ மாறணும். என்ன பண்ணும்? அந்த விட்ட 3 எலக்ட்ரானை கூப்பிடணும்னா ஒரு ஏஐக்கு விட்டுருச்சு, அயனைசேஷன் ஆகும்போது மேலே விட்டுருச்சு. அந்த 6 எலக்ட்ரான் இதில் சேர்க்கணும், ரைட்டா? சேர்க்கணும்னா அந்த 6 - E அப்படின்னா 6 ஈனா எலக்ட்ரான் தான் மைனஸ். அதை இது கூட இணைச்சம்னு சொன்னால் என்ன கிடைக்குது? இங்கே இழக்கப்பட்ட 6 போட்டிருக்கான் அப்படின்னா ஒரு அலுமினியத்துக்கு 3+, அப்போ 2 அலுமினியத்துக்கு 6 எலக்ட்ரான் வேணும், 6E- வேணும். அப்போ 2ஐ இணைத்தால் என்ன கிடைக்குது? ஈக்குவல் ஆயிடுச்சா? வெறும் ஏஐ கிடச்சிருச்சு. இழந்து போன எலக்ட்ரான் இங்கே வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா வந்துருச்சு. இது ஏன் வந்துச்சுன்னு சொன்னால், இப்போ இதோட நிப்பாட்டிக்கோங்க, நான் அடுத்து வர்றேன். இப்போது அடுத்து இங்கே வாங்க, ஆனோடுக்கு வந்தீங்கன்னா ஆனோடில் என்ன இருக்குது? என்ன வரும்? அந்த இங்கே வாங்க, அயனைசேஷனில் என்ன போயிருக்கு? இது இப்போ அலுமினியத்தை முடிச்சிட்டோம். இன்னொன்று ஆக்சைடு அயன் இருக்கா? 3 ஆக்சைடு அயன் இருக்குது, ரைட்டா? எத்தனை? O2- இருக்கா? 3 ஆக்சைடு அயன் இருக்குது. இது எங்கே போகும்? ஆனோடில் போய் ஒட்டிக்கிறோம். இது ஆனோடில் ஒட்டின உடனே என்ன செய்யும்? 3 O2 அயன் இருக்கிறது, ரைட்டா? O2 அயன். இது ஏன் வந்து 3 போட்டான்னு சொன்னால், நல்லா பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? 2 அலுமினியம் ஆக்சைடு இருக்கிறதா? அப்போது 2 அலுமினியம் ஆக்சைடு வரும்போது ஒரு அலுமினியம் ஆக்சைடுக்கு 6 எலக்ட்ரான். அப்போ 2ன்னு வரும்போது இங்கே 3 ஆக்சைடு தான் இருக்குது, அதனால் 6 ஆக்கிட்டான். என்ன போட்டால் 6 ஆக்சைடு அயான். இதில் என்ன எடுத்திருக்கான்? 3 ஆக்சைடு அயான் வந்து எதுக்கு இருக்குது? ஒரு அலுமினியத்துக்கு, ரைட்டா? அப்போ 2 அலுமினியம் இருக்கும்போது எவ்வளோ வேணும்? 6 ஆக்சைடு அயான் வேணும், ரைட்டா? ஒரு அலுமினியத்துக்கு தான் 3 ஆக்சைடு அயான், ரைட்டா? அப்போ 2 அலுமினியம் மேலே இருக்கிறது, ரைட்டா? எத்தனை அலுமினியம் எடுத்துருக்குது? 2 அலுமினியத்துக்கு 6 எலக்ட்ரான். அப்போ 2 அலுமினியம். ஏன்னா அது போக ரெண்டாவது என்ன காரணம்னா, இப்போ ஆக்சிஜன் ஆட்டம் வந்து வெளியில் போகாது. ரெண்டாவது ரீசன், முக்கியமான ரீசன் இதுதான். ஏன் 6 எடுத்திருக்குன்னு சொன்னால், இப்போ நீ இதை O2 உண்டாக்கணும். O2 உண்டாக்கினா கேஸாக மாறிடும், ஆக்சிஜன் கேஸ் ஆகிடும். ஆக்சிஜன் கேஸ் ஆச்சுன்னா வெளியில் போகும், இல்லை கார்பன் டை ஆக்சைடு கேஸாக வந்து வெளியில் போகும். O2 மாற்றணும், ஆனால் 3 மாற்றணும். O2 மாற்றணும், 1.5 மாற்றுவியா? 3 O2 இருக்குது, இது 1.5 மாற்றுவியா? O2ன்னு 1.5 மாற்ற முடியாது இல்லையா? அதனால தான் O2 அப்படின்னு போட்டால் 3 இருக்குது, அதனால தான் 6ன்னு போட்டிருக்கான். 6 வந்து நம்ம 3 O2 மாற்றிடலாம். புரிஞ்சுதா? இப்போ பாருங்கள், 6 அயன் இருக்கிறது, ஆக்சிஜன் அயன். இது ஆக்சிஜன் அயன். இது என்னவாக மாறுகிறது? 3 O2 3 ஆக்சிஜன் மாலிகுலாக மாறிடுச்சா? எப்போ? அப்போ இதுக்கு எத்தனை எலக்ட்ரான் வேணும்? இதுக்கு எத்தனை எலக்ட்ரான் வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, இது ஆனோடு. இது ஆனோடில் நல்லா பார்த்துக்கணும். ஆனோடில் நான் இதுக்கு வந்து ஒன்று சொல்கிறேன், நல்ல பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஆனோடு வந்து இந்த இதில் ஆனோடு எப்படி வேலை செய்யும்? ஆக்சிடைசேஷனாக வேலை செய்யும். கேத்தோடு ரிடக்ஷனாக வேலை செய்யும். எழுதி வச்சுக்கோங்க. இதில் ப்ராசஸில் ஆனோடு என்னவா வேலை செய்யும்? ஆக்சிடைசேஷன் ப்ராசஸாக வேலை செய்யும். அப்போ ஆக்சிடைசேஷன் என்னது? எலக்ட்ரானை வெளியேற்றும், ஆக்சிஜனை உள்ளே கொண்டு வரும். இந்த வேலையை செய்கிறது தான் ஆனோடு. கேத்தோடு என்ன வேலை செய்யும்? எதிர்ப்பதமாக வேலை செய்யும். ஆக்சிஜனை வெளியேற்றும், எலக்ட்ரானை உள்ளே கொண்டு வரும், ரைட்டா? இந்த வேலை செய்யும். அப்போ இதில் ஆனோடு என்ன வேலை செய்கிறது அப்படின்னா ஆக்சிடைசேஷன் வேலை.
அப்போ எலக்ட்ரானை வெளியேற்றுகிறது, ஆனால் ஆக்சிஜனை உள்ளே கொண்டு வருகிறது. ரைட்டா? இங்கே பாருங்கள், இந்த ஆக்சிஜன் வந்துருச்சா, இந்த அயான், இது லெஃப்ட் சைடில் உள்ளது அயானு 6O2- அயான். இது புரியுதா? இது எப்படி மாற்றிருக்கான், ஆக்சிஜனாக மாற்றிட்டானா, இந்த 3O2. அப்போ மூணு ஆக்சிஜன் இருக்கிறது. இது ஆக்சிஜனாக மாறணும்னு என்ன செய்யணும், 12 ஒரு ஓக்கு எத்தனை, 2 எலக்ட்ரான், 6 ஓக்கு எத்தனை, 12 E- வெளியேற்றணும். அப்போ ப்ளஸ்ன்னு சேர்க்குறதுன்னு அர்த்தம் இல்லை இந்த இடத்துல சேர்க்குறதுன்னு அர்த்தம் இல்லை. புரியுதா? ப்ளஸ்னால் இதுவும் சேர்ந்து வருகிறது. அந்த ஆனோடில் என்ன இருக்கிறது, இந்த 2 இருக்கிறது. என்ன இருக்கிறது, இந்த 2ம் இருக்கிறது. என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 3O2 ஆனோடில் என்னது, இந்த அயான் வந்து போன உடனே, ஆனோடில் ஒட்டின உடனே அது எப்படி மாறுது, 3 ஆக்சிஜன் மாலிகுலாகவும் 12 எலக்ட்ரான் மாறுகிறது மைனஸ். அப்போ அந்த 12 எலக்ட்ரான் கரைசலிருந்து வரல, எதுலேருந்து வருது, அந்த வயர்லேருந்து வருது. வயரில் உள்ள 12 எலக்ட்ரான் எங்கே போகிறது, நேராக கேத்தோடுக்கு போயிடுது. இப்போ நான் சொன்னேன், கேத்தோடில் ஒரு 6 எலக்ட்ரான் இங்கே வந்து ஏஎலுக்கு கொடுத்தோம்னு சொல்லி கேத்தோடுக்கு போயிடுது 6 எலக்ட்ரான். 6 எலக்ட்ரான் கேத்தோடில் போனால் அது 6 எடுத்துக்கிறது. புரியுதா? அந்த 6 எலக்ட்ரானை மட்டும் எடுத்துக்கிறது, மீதி வயரில் இருக்கிறது 6 எடுத்துக்கிட்டு தான் அந்த அலுமினியமாக மாறிடுச்சு. இது வந்து ஆக்சிஜனாகவும் மாறுகிறது மாலிகுலாகவும், ப்ளஸ்ஸு 12 எலக்ட்ரான். அந்த 12 E- எதில் இருக்கிறது, கரைசலில் கிடையாது. கரைசலில் இருக்கிறது என்னது, இந்த 6O2- இந்த அயன் தான் இருக்கிறது. இந்த அயன் எப்படி மாறுகிறது, இந்த ஆக்சிஜனாக மாறுகிறது 3O2. ஆனால் அதுக்கு தேவைப்படும் 12 எலக்ட்ரான் எதிலிருந்து வருகிறது, ஆனோட்லேருந்து வருகிறது. ஆனோட்டில் எலக்ட்ரான் இருக்கிறது, ஆனோட்லேயே எலக்ட்ரான் இருக்குது, கேத்தோட்லேயே எலக்ட்ரான் இருக்கிறது. ரைட்டா? அந்த ஆனோடில் உள்ள எலக்ட்ரான் என்ன செய்கிறது, வெளியேறுகிறது. எலக்ட்ரான் வெளியேறணும் இல்லையா, எலக்ட்ரான் வெளியில் போனாத்தே உனக்கு ஆக்சிஜன் உள்ளே வரும். இதுதான் ஆக்சிடைசேஷன் ப்ராசஸ். ரைட்டா? அப்போ ஆக்சிஜன் உள்ளே வந்துருச்சா 3O2. ஆக்சிஜன் அயன் வந்து ஆனோடில் ஆக்சிஜன் வந்துருச்சு. ஆனால் இந்த 12 ஆனோட்லேருந்து வெளியேறி கேத்தோடுக்கு போயிடுச்சு. ரைட்டா? இதுதான் ப்ரொசஸ். ரைட்டா? இப்போது நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இந்த ஆக்சிஜன் இந்த பாருங்கள், இந்த ஆக்சிஜன் ஆனது என்ன செய்கிறது, O2 அயன். ரைட்டா? O2 அயன் வந்து இது வந்து என்னது, நான் ரியாக்ஷன் ஆஃப் கேத்தோட சொல்லிட்டு என்ன முடிவடையலை. அப்போ இது அது கார்பன் இருக்குல்ல, கார்பன் பிளேட்டில் தானே ஒட்டி இருக்குது. அந்த இது ஆனோடில் கார்பன் இருக்கு இல்லையா. அப்போ கார்பன் கூட இந்த ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜன் மாலிகுல் ஆக்சிஜன் அயன், கார்பன் சாலிடாக இருக்குது. அந்த ஆனோடு சாலிடாக இருக்குது, அதில் ஒட்டுது இல்லையா. எது ஆக்சிஜன் அயன் ஒட்டும்போது ஒரு ஆக்சிஜன் அயன், ஒரு கார்பன் அயன், நல்லா பார்த்தீங்க, C+O2 ஒட்டும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இதில் ஓவில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது, 2 எலக்ட்ரான். அந்த 2 எலக்ட்ரானை மட்டும் தனியாக பிரிச்சுட்டான், 2Es. இது ப்ளஸ்னு சேர்ந்து இல்லை, தனித்தனியாக இதுவும் அதுவும் இருக்குது. எங்கே, அந்த 2+2E- போட்டிருக்காங்க இல்லையா, இது உன் கரைசலில் கிடையாது, ஆனோடில் இருக்குது. ஆனோடுக்குள்ளே இருக்கிற 2 எலக்ட்ரான் வெளியில் போயிடும். ஆனோடில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் வெளியில் போயிடும். ஆனால் CO கார்பன் மோனாக்சைடு கேஸாக மாதிரி வெளியில் போயிடும். கார்பன் மோனாக்சைடு அந்த ஆனோடில் ஒட்டி இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு கேஸாக மாதிரி வெளியில் போயிடும். இது ஒரு ரியாக்ஷன். இன்னொரு ரியாக்ஷன் இதில் நடக்கும், கார்பன் டை ஆக்சைடாக மாறும். வினை கூட 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 ஹீட் ஆக ஆக கார்பன் மோனாக்சைடு உண்டாகும், பிறகு கார்பன் டை ஆக்சைடு உண்டாகிடும். பாரு இங்கே பாரு, சி எது கூட இணையுது, 2 ஆக்சிஜன் அயன் கூட இணையுது. CO2- 2 ஆக்சிஜன் அயன். அப்போது சி இங்கே ஒன்று தான், அப்போ சி போட்டாச்சு ரைட் சைடில். இப்போ 2 ஆக்சிஜன் அயன், அப்போ 4 எலக்ட்ரான் எதுலேருந்து வெளியே போகும், ஆனோட்லேருந்து வெளியில் போகும். ஆனோட்டில் உள்ள அந்த முனையில் ஆனோட் வயர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 4 எலக்ட்ரான் வெளியில்னா வயர் மூலியமாக வெளியில் போய் கேத்தோடுக்கு வந்துடும். இங்கே என்னென்ன எலக்ட்ரான் வெளியில் போகுதோ ஆனோட்லேருந்து அதெல்லாம் கேத்தோடுக்கு வந்துடும். அதுதான் ஆனோடு எப்படி ஆக்சிடைசேஷன், என்னது கேத்தோடு ரிடக்ஷன். இங்கே வெளியேற எலக்ட்ரான் போகிற அங்கே வந்துடும், சமமாக இருக்கும். அதான் நான் காமிக்கிறேன் ஈக்குவேஷனை. வெளியில் வந்து இது கூட சேர்ந்துடும். இது எப்படி சமமாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ இது 4 எலக்ட்ரான், இந்த 4 எலக்ட்ரான் அந்த ஆனோட் டெர்மினலில் இருக்கும். கரைசலிருந்து வராது, டெர்மினலில் டெர்மினலே ஏற்கனவே இருக்கும் எலக்ட்ரான். ஆனால் அதில் 4 எலக்ட்ரான் மட்டும் வெளியில் போய் இங்கே கேத்தாடுக்கு வந்துடும். அதான் 4E-2. அப்போ CO2 வெளியேறிச்சா, அந்த O அயன் வந்து O2வாக மாறணும்னா என்னது, 4 எலக்ட்ரான் வெளியில் போகணும்.
ஒரு ஓக்கு 2 எலக்ட்ரான் வெளியில் போகணும். அப்போ 2 ஓக்கு 4 எலக்ட்ரான் வெளியில் போகணும். 4 எலக்ட்ரான் ஆனோட்டில் உள்ள 4 எலக்ட்ரான் வெளியில் போயிடும். வெளியில் வயர் வழியாக போய் கேத்தோடுக்கு வந்துடும். அப்போது இந்த 4 எலக்ட்ரான் ஆனோட்டில் வெளியே போன உடனே அது O2வாக மாறிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை இப்போ கடைசி சொன்னோம்ல, இதை 2ன்னு போட்டுக்கோங்க. இந்த சி இந்த 2ன்னு போட வேண்டாம். இப்போ கடைசியில் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3ஆல் பெருக்குங்க. எப்படி இதை, ஏன்னா இது இப்போ நம்ம சமன்பாடு கீழே வந்திருக்கு பாருங்களேன். இந்த சமன்பாடு 4Al3 + மெல்ட் + 6O2 மெல்ட் + 3C S சாலிட், ரைட்டா? இது கிவ்ஸ் என்ன கொடுக்குது, 4Al லிக்விட் + 3CO2 கேஸ் கொடுக்குது. இது எப்படி கொடுக்குன்னு நான் இது படித்து முடிச்சு சொல்கிறேன். டியூ டு த எபோவ் 2 ரியாக்ஷன்ஸ், இந்த மேலே சொன்ன 2 ரியாக்ஷன் நான் என்ன ரியாக்ஷன் சொல்கிறேன், என்ன ரியாக்ஷன், ஆனோட் அண்ட் கேத்தோடு. அதான் இந்த 2 ரியாக்ஷன் காரணமாக ஆனோட்ஸ் ஆர் ஸ்லோலி கன்சியூம்டு. ஆனோடு வந்து மெதுவாகவே செயல்படும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் இழுக்கும். எதை, நெகட்டிவ் அயனை இழுக்கும், ரைட்டா? டூரிங் த எலக்ட்ரோலைசிஸ், இந்த செயல்முறையில் எலக்ட்ரோலைசிஸ் மின் வேதி செயல்பாடுகளில் இந்த செயல்முறை தானே இது சமயத்தில் ஆனோடு மெதுவாக செயல்படுகிறது, ரைட்டா? அதுக்கடுத்து பியூர் அலுமினியம் இஸ் ஃபார்ம்டு அட் த கேத்தோட். சுத்தமான அலுமினியம் கேத்தோடில் படிஞ்சிருது, உண்டாக்கப்படுகிறது அப்படின்றான். அண்டு செட்டில் அட் த பாட்டம், அது எங்கே செட்டில் ஆயிடுது, அதாவது அது தங்கி விடுகிறது, செட்டில் தங்கி விடுகிறது. எங்கே, பாட்டம், அடியில் தங்கி விடுகிறது சுத்தமான அலுமினியம். அப்போது த நெட் எலக்ட்ரோலைசிஸ் ரியாக்ஷன், நெட்னா சமமான எலக்ட்ரோலைசிஸ் ரியாக்ஷன். எலக்ட்ரோலைசிஸ்னா மின்வேதி ரியாக்ஷன் செயல்பாடுகள், மின்வேதி செயல்பாடுகள் நெட்டு சமம், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். எது, ஆக்சிடைசேஷனும் ரிடக்ஷன் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ நோ எலக்ட்ரான் எக்ஸஸ், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஆல் டு கெயின் ஆஃப் எலக்ட்ரான், சமமாக நம்ம நிரூபிக்கணும். அதை இந்த நெட்டு எலக்ட்ரோலைசிஸ் கேன் பி ரிட்டன் அஸ் ஃபாலோஸ், கீழ்கண்ட முறையில் எழுதப்படுகிறது அப்படின்றான். அப்படின்னு என்னது, நெட்டுன்னா இங்கே எந்த எலக்ட்ரானோ எவ்வளோ எலக்ட்ரான் லாஸ் ஆச்சோ அவ்வளோ எலக்ட்ரான் பெறப்பட்டது. எலக்ட்ரான் எங்கே லாஸ் ஆகும், ஆனோடில் லாஸ் ஆகும். எலக்ட்ரான் வெளியில் போகும், ஆக்சிஜன் உள்ளே வரும். அந்த லாஸ் ஆன எலக்ட்ரான் இது என்ன செய்யுதுன்னா, ஆனோடு டெர்மினல்லேருந்து லாஸ் ஆகும், உள்ள கெமிக்கல்லேருந்து கிடையாது. ஆனோடு டெர்மினல்லேருந்து லாஸ் ஆன எலக்ட்ரான் அந்த வயர் வழியாக போய் நெகட்டிவ் டெர்மினலால் கேத்தோடுக்கு வந்துடும். அப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் ஆயிடுச்சு. அது நெட் வந்து 0. அது எப்படின்னு பார்ப்போம். இங்கே வாங்க, இப்போ இதை எடுத்துக்கோங்க. இதை என்ன பண்ணுறேன், இப்போ இந்த இருக்கு வந்து செகண்ட் Al2O ரெண்டாவது லைனை பாருங்கள். 2Al3 + மெல்ட் + 6E- + 2A1 AI அலுமினியம் போட்டிருக்கான். இது நீங்கள் 2 சைடு 2ஆல் பெருக்குனா வேல்யூஷன் மாறாதில்ல, போத் சைட்ஸ் மல்டிப்ளைட் பை 2 அப்படின்னா. அப்போ இங்கே பாருங்கள், இது எழுதிக்கோங்க நடுவில், இந்த 2க்கு நடுவில் எழுதிக்கோங்க. இந்த நம்ம அப்போ தான் உங்களுக்கு சமன்பாடு வரும், அந்த இல்லைன்னா சமன்பாடு வராது. இதுக்கு அடுத்து 2க்கு அந்த 2Al3+ அடுத்து எழுதிக்கோங்க லைன், என்னது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 4Al3+, ரைட்டா? 4Al3+ ப்ராக்கெட்டில் மெல்ட்டு போட்டுக்கோங்க, ப்ளஸ் 6E-, 6ன்னா அப்போ 2ஆல் பெருக்குங்க, 12E- போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த அம்புக்குறி போட்டு என்ன கொடுக்குது, இதை 2ஆல் பெருக்குங்க, 4Al போட்டு ப்ராக்கெட்டில் லிக்விட் எல்னு போட்டுக்கோங்க, ரைட்டா? இதை இப்போ நம்ம செஞ்சது, இப்போ நம்ம எழுதினீங்களா, இதை ஈக்குவேஷன் 1ன்னு போட்டுக்கோங்க. சரி, ஈக்குவேஷன் 2க்கு வாங்க. இங்கே வாங்க, இந்த 2வது பாருங்கள், கார்பன் S + 2O2-, ரைட்டா? விச் கிவ்ஸ் என்ன கொடுக்குது, கார்பன் டை ஆக்சைடு + 4E- கொடுக்குது, ரைட்டா? இதை 3ஆல் 2 சைடு 3ஆல் பிரிக்குங்க. அது 2ஆல் பிறகு இது 3ஆல் பிரிக்குங்க, அதனால் ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. இப்போ 3C போட்டுக்கோங்க, 3C ப்ராக்கெட்டில் S ப்ளஸ் 3 × 2 6O2 மைனஸ் போட்டுக்கோங்க, 6O2 மெல்ட்டுன்னு போட்டுக்கோங்க. மெல்ட்டுனா அது உரிய நிலையில் இருக்குது, ரைட்டா? அந்த அயன். அப்போ நெக்ஸ்ட் இங்கே 3CO2 போட்டுக்கோங்க, ப்ளஸ் இந்த 4 இருக்கு இல்லையா, 4ன்னா முன்னாங்க 12 E-1 போட்டுக்கோங்க, ஈன்னு போட்டுக்கோங்க, தான். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன், இது 2ன்னு போட்டுக்கோங்க. இப்போ 1வது ஈக்குவேஷன் 2வது ஈக்குவேஷன் கூட்டுங்கன்னு என்னது, லெஃப்ட்டில் உள்ளது லெஃப்ட்லேயும், ரைட்டில் உள்ளது ரைட்லேயும் கூட்டணும், ரைட்டா? அப்போ லெஃப்ட்டில் என்ன இருக்குது, இங்கே பாங்க, இதில் என்ன இருக்குது லெஃப்ட்டில், இந்த நீங்கள் ஈக்குவேஷன் 1ல் 4Al3+ இருக்குமா, ப்ளஸ் 6ல் 12E-
இருக்கும் ரைட்டா. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 4Al3 ப்ளஸ் இருக்குது. ஆனால் 12E- இல்லை. இருக்கா? இல்லை. ஏன் இல்லைன்னா காமிக்கிறேன். அது 2 சமன்பாடு ஈக்குவல் ஆகிடும். இங்கே வாங்க, இது இது பாருங்கள். இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறது, ரெண்டாவது ஈக்குவேஷன் வாங்க. சிஎஸ் அதாவது 3CS 6O2- விச் கிவ்ஸ் என்ன கிடைக்குது, 3CO2 ப்ளஸ் 12E- கொடுக்குதா. இங்கே ரைட் சைடில் 12E- இருக்கா, அங்கே லெஃப்ட் சைடில் 12E- இருக்கா, 2 E- கேன்சல் ஆகிடுதா. அப்போ அங்கே உள்ள E- இங்கே உள்ள E- அதை ரெண்டுமே எலக்ட்ரான் சமமாக இருக்கிறதா. அதனால தான் ஆக்சிடைசேஷன் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு ரிடக்ஷன் எலக்ட்ரான். இழக்கப்பட்ட எலக்ட்ரான் பெறப்பட்ட எலக்ட்ரான் சமமாயிடுச்சா. அப்போ 12 கேன்சல் ஆகிடுச்சா. இப்போ நெட் வந்துடுச்சா. அப்போது இங்கே பாருங்க, மீதி என்ன இருக்குது, லெஃப்ட் சைடில் அந்த எலக்ட்ரான் 2 சைடு கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சல் ஆகணும் என்ன இருக்குது, 6E- போயிடுச்சு ரைட்டா. போனதுக்கப்புறம் இதில் வாங்க, என்ன கிடைக்கும், 3CS அண்டு 6O2 கிடைக்கும். அது இங்கே வைக்கும், வந்துடுச்சா. 3 இல்லை, இது என்ன போட்டிருக்கான், இதில் 3C இருக்குது அண்டு 6O2 O2- இருக்கு இல்லையா, O2- இருக்கா, O2- இருக்கிறது, அது அப்படி போட்டோம். அப்போ ரைட் சைடில் என்ன இருக்கும், அதுலேருந்து 4A எடுத்துக்கிட்டோம், இதுலேருந்து என்னது 3CO2 எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். இந்த 12 கட் ஆயிடுச்சு, கேஸ் முடிஞ்சா. இதுதான். இப்போ எலக்ட்ரான் எதாக இருக்கா, நோ. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் சமமாயிடுச்சு. அதான் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பாலிசி.